ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோடைய மூடி வேணாம், பாக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். இதில் மேலே இந்த பக்கம் வந்து 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கயர் ஒன்று எடுத்திருக்கேன். அது இந்த ஹோல்ஸில் விட்டு நாட் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு டூ பேஸ்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன், காலி பாக்ஸு. இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் இதை வந்து வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணியில் தான் வந்து இதை நான் மாட்டி வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சுட்டு இங்கே பாருங்கள், எண்ணெய் பாட்டில், பவுடர் இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து சாந்து, ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சீப்லாம் வச்சுக்கலாம். ஒரு ஆணியில் மாட்டிட்டு அழகாக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது, அங்கேயும் நம்ம வந்து எதாவது வைக்கலாம். நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பேஸ்ட் க்ரீம் வந்து வைக்கிறேன். இது போல் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கோ. ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்க கவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த சைஸ்க்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து இது போல் ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை வந்து ஒன் சைடு இது போல் மடித்து நான் தச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மடித்து தச்சு எடுத்ததுக்கப்புறமா கீழ் சைடு பக்கமாக இருக்கு பாருங்க, மடித்து அடிக்காத பக்கம், அதை வந்து இதில் வச்சு ஒட்டிக்க போகிறேன். நான் வந்து க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து பெவிபாண்ட் தடவி கூட ஒட்டிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் காய வைங்க, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இப்படி எடுத்து விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் இங்கே கேப் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாக ஒட்ட தேவையில்ல, கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. இப்போ இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு கயர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கயரை அந்த கேப்பில் விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம மடித்து அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது உள்ளே விட்டு நான் இது போல் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு நாட் மாதிரி போட்டால் அழகாக அப்படியே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பை மாதிரி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன பை மாதிரி. இதை வேணும்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுடைய க்ரையான், அதுக்கப்புறம் பென், பென்சில், ரேசர் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் போட்டுட்டு நம்ம அழகாக இதை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சிடலாம். வேணும்னு வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டிலை இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஒரு பஞ்சாமிர்த டப்பா தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டப்பா கூடவே வந்து ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட்காக அங்கங்கே பொட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஸ்டிக்கர் பொட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென், பென்சில் ஆர்கனைசராக தான் நான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு நம்ம வைக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது அங்கேயும் இங்கேயும் பென், பென்சில்லாம் இறஞ்சி போகாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.